தலைவர் ஆரம்ப காலத்திலிருந்து கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்பதுதான் எங்களுடைய போராட்டத்தை போரியல் அடிப்படையில் உலகின் வேறு விடுதலை போராட்டங்களில் இருந்து வித்தியாசப்படுத்துகின்றது. இதை பற்றி அமெரிக்க போரியல் ஆய்வாளர்களில் ஒரு முக்கியமானவரான ஸ்டீபன் கோஹன் என்பவர் இந்திய ராணுவத்தை பற்றியும் இந்திய ராணுவத்தினுடைய வரலாறு, அதனுடைய போரிடும் குணாம்சங்கள் பற்றியெல்லாம் எழுதிய ஒரு மிக முக்கியமான நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது இந்திய ராணுவத்தோடு போரிட்ட இயக்கங்களின் வரிசையில் புலிகள் வித்தியாசப்படுகின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார்கள். அவர் கூறுவதற்கு அதில் முக்கியமாக அவர் அங்கே குறிப்பிடுவது, புலிகள் கல்வி கற்ற ஒரு இராணுவ அமைப்பாக, அதாவது தங்களுடைய போரியலை மிக கற்றவர்களாக, அதாவது போரியலில் தேர்ச்சி பெற்றவர்களாக, போரியலை நன்கு கற்றவர்களாக இருந்ததன் காரணமாகவே இந்திய ராணுவம் இலங்கையில் ஒரு பெரும் சவாலை சந்திக்க வேண்டியதாயிற்று என்று குறிப்பிட்டு அதை இந்திய ராணுவத்தினுடைய தமிழர் படையாக இருந்த மெட்ராஸ் ரெஜிமெண்டினுடைய தன்மைகளோடு ஒப்பிடுகின்றார். அதாவது அந்த மெட்ராஸ் ரெஜிமெண்ட் என்பதும் கல்வியில் சிறந்த ஒரு அணியாக, இராணுவ அணியாக இருந்ததாகவும், அதை போல அதைவிட சிறந்த முறையில் புலிகளினுடைய போர் அணிகளினுடைய கல்வி தரம் மிகச் சிறப்பாக இருந்ததும் இந்திய ராணுவம் இலங்கையில் தோல்வியை சந்தித்ததற்கு ஒரு முக்கிய காரணம் என்று அமெரிக்க போரியல் ஆய்வாளர் ஸ்டீபன் கோஹன் தன்னுடைய இந்தியன் ஆர்மி என்கின்ற நூலில் குறிப்பிடுகின்றார்.